السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதுவோம். இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அளவில்லாத அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கான உதவிகளை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா அது சூரத்துல் காரிஆ. இந்த சூரத்துல் காரிஆவை நாம் 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே இருக்கின்ற பல சூறாக்களுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே நாம் பல வீடியோக்களில் அதனை பார்த்திருக்கின்றோம். இந்த சூரத்துல் காரிஆ இருக்கின்றது. இதனை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அதே போன்று இந்த சூரத்துல் காரிஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். இப்பொழுது அந்த சூரத்துல் காரிஆவினுடைய 11 வசனங்களையும் நாம் பார்க்கலாம் அதனுடைய அர்த்தங்களோடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல் காரிஆ, திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. மல் காரிஆ, திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்றால் என்ன? வமா அத்ராக மல் காரிஆ, திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவித்தது? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூத், அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும். ஃபஅம்மா மன் தகுலத் மவாசீனுஹ், எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார். வஅம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு, ஆனால் எவனுடைய நன்மையின் நிறை இலேசாக இருக்கின்றதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவன் தங்குமிடம் ஹாவியா தான். வமா அத்ராக மாஹியா, இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அறிவித்தது எது? நாருன் ஹாமியா, அது சுட்டரிக்கும் நரகத்தின் தீக்கிடங்காகும் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் காரிஆவை ஓதுவோம்.